வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். வணக்கம் சுமியா. சார், கர்நாடகா பெங்களூரில் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வந்து ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. எஸ்பிஐ பேங்க்கில் ஒரு ஒரு வாடிக்கையாளர் வந்து போயிருக்காங்க. அவங்க வந்து கன்னடாவில் பேசணும் அப்படின்னும் பொழுது அந்த வங்கி மேலாளர் வந்து என்னால் கன்னடாவில் பேச முடியாது, ஹிந்தியில் மட்டும்தான் பேச முடியும்ன்ட்டு. ஸோ அந்த நபர் என்ன சொல்கிறார், இல்லைங்க எனக்கு கன்னடா தெரியும் மட்டும்தான் தெரியணும் போது என்கிட்ட கன்னடாவில் பேசலாம் இல்லைன்னும் போது அந்த லேடிக்கு வந்து இவர் பேசுகிற கன்னடாலாம் நல்லாவே புரியுது, இருந்தாலும் வந்து என்னால் பேச முடியாது, ஏன்னா இது ஒரு இந்திய நாடு, என்னால் ஹிந்திலையும் இங்கிலீஷில் மட்டும்தான் வந்து கான்வர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா, அப்போ ஒரு வங்கிக்கு மேலாளர் உட்காந்துருக்கீங்கன்னும் பொழுது உங்ககிட்ட ஒரு கிளைண்ட் வராங்கன்னும் பொழுது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. அதை தாண்டி அங்கே வந்து உங்களுடைய அந்த ஆர்எஸ்எஸ் தனத்தை வந்து காட்டுறதுன்றது எந்த அளவுக்கு சரியானதாக இருக்கும்? நல்ல பதில் சொல்லிட்டீங்க நீங்களே. ஆர்எஸ்எஸ் தனம்ங்கிறது ஒரு வங்கி அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடியாத ஒரு விஷயம். குறிப்பாக வந்து தேசியமயமாக்கப்பட்ட ஒரு வங்கியில் பணிபுரியக்கூடிய அதிகாரி அவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் போடும்போது கர்நாடகாவில் வந்து ஆந்திரா போடுவாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு. இந்த மாதிரியான ஒரு சூழல் வரும். அல்லது இவங்க கேட்டு கண்டிப்பாக வேறு மாநிலத்தில் கொள்ள ஒரு குறிப்பிட்ட காலம் பணிபுரிந்தானோ ஓன் ஸ்டேட்டை இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஒரு வங்கி இதுக்கான ஒரு எக்ஸாமினேஷன் எழுதியிருக்காரு, பேங்கிங் எக்ஸாம் எழுதி உள்ளே போகிறாங்க அப்படின்னா அவங்க குறிப்பிட்ட காலம் அவர்களுடைய மாநிலத்தில் வேலை பார்த்தா ஒரு குறிப்பிட்ட காலம் வேறு மாநிலத்தில் வேலை செய்யணும். அப்படி போகும்போது அந்த மாநிலத்தினுடைய மொழியை கற்றுக்கொள்ள முயற்சி பண்ணணும். அந்த மாநிலத்தினுடைய ஏன்னா இங்கே வந்து மும்மொழி கொள்கையே ஏற்றுக்கொண்ட ஒரு ஒரு மாநிலமாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு அனைவருக்குமே வந்து பேச தெரியும்னு சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் வந்து அந்த மாநிலத்தினுடைய அடிப்படை மொழியை தான் நீங்கள் பேச கற்றுக்கொள்ளணும், அல்லது குறைந்தபட்சம் முயற்சியாவது பண்ணணும். நம்ம இங்கே தமிழ்நாட்டில் சில இதெல்லாம் பார்க்குறோம். தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டுக்கு என்ன சொல்லி அனுப்புவாங்க தெரியாது. இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள், வரக்கூடிய தேசியமயமாக்கப்பட்ட அதிகாரிகள் யாரும் வந்து இந்த மாதிரி பிரச்சனையை கிளப்புறதில்லை. அது தன்னால் பதில் சொல்ல முடியலன்னா தனக்கு கீழே இருக்கக்கூடிய தமிழ் தெரிந்த அதிகாரிகளை வர சொல்லி விட்டு பேசுகிறாங்க. கர்நாடகாவில் வந்து அங்கே மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தில் வந்து அங்கே வந்து இந்த எதிர்ப்பு என்பது இருக்குது. இப்போ தான் சமீப காலமாக இந்திய எதிர்ப்பு கொஞ்சம் இதாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய வேலைவாய்ப்பு பறி போகுது, அதிகாரமிக்க பதவிகளில் வந்து அவர் வந்து உட்கார்றாங்க. பாஜகவினுடைய ஆட்சி வந்து அங்கே நடைபெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. அப்படி வரும்பொழுது நேரடியாக அதனுடைய மாநிலத்தினுடைய வளங்களை வந்து வேறு சிலர் வந்து கொள்ளையடிக்கிறாங்க. குறிப்பாக அந்த நந்தினி பால் விவகாரம்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாநிலத்தினுடைய ஒரு நிறுவனம் அதை வந்து நிப்பாட்டிட்டு அமலை கொண்டு உள்ளே இறக்கி குஜராத்தினுடைய ஒரு கூட்டுறவு நிறுவனத்தை கொண்டு உள்ளே விடணும், அதை விற்பனையை அதிகரிக்கணுங்கிறதுனா வந்து அந்த மாநில மக்களுடைய அந்த சுயாட்சி தன்மையை வந்து காட்டுது. அதன் அடிப்படை அதனுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம். மெட்ரோவில் வந்து உள்ளே பூந்து ஹிந்தியை அழிக்கிறதா இருக்கட்டும், ஆட்டோக்கார்ட்ட வந்து ஹிந்தியில் தான் பேசக்கூடிய நபரை வந்து ஒரு ஆட்டோக்கார விமர்சனம் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம தொடர்ந்து வந்துக்கிட்டு. இந்த இதில் வந்து மாநில முதலமைச்சர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு. இந்த அதிகாரி போய் வந்து நடந்து கொண்டது தவறான விஷயம், அவர் பேச முயற்சி பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காரு. இல்லாட்டி எனக்கு தெரியாது, எனக்கு இதுதான் தெரியும்ன்றதாவது அதை வந்து கன்வே பண்ணியிருந்திருக்கலாம். என்னால் பேச முடியாது அப்படின்னும் பொழுது ட்ரிகர் பண்ணி விடுற வேலை தானே சார். அதுதான் இந்த வேலையில் வந்து ஒரு தேசியமயமாக்கப்பட்ட ஒரு எந்த ஒரு அரசு அலுவலகத்துக்கும் வரக்கூடிய அதிகாரிகள் இது வந்து பண்ணக்கூடாது. குறிப்பாக இது இந்தியா, இங்கே வந்து எங்கே வேணாலும் ஹிந்தி பேசலாங்கிறது முதல்ல தவறான விஷயம். இந்தியா என்பது ஒரு உபகண்டம், இது வந்து ஒரு சப்கான்டினென்ட், பல்வேறு நாடுகளுடைய கூட்டமைப்பு, இதுதான் அடிப்படையே. இதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஒரு 5-6 மாநிலத்தில் சேர்ந்தவர்கள் வந்து இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவர்களுக்கு வந்து இந்தியா முழுவதும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே நாடு, அவர்களுக்கு விருப்பமான பழக்கமான ஒரு மொழியை தான் இந்தியா முழுவதும் பேசியாக வேண்டுங்கிறத நினைக்கிறாங்க. பார்த்தீங்களா, அது வந்து அப்படியான செட்டப்பில் கிடையாது. என்னதான் வந்து மாநிலங்களோட உரிமையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாஜக அரசு மேலே எடுத்துகிட்டு போகுது. கடந்த காலத்தில் காங்கிரஸ் அரசு கொஞ்சம் இழுக்க முயற்சி பண்ணது, அன்றைக்கி திமுக கூட்டணி இருந்ததுனால இழுத்து பிடிச்சி தடுத்து நிறுத்தியது. யாரெல்லாம் ஒன்றியத்தில் பதவிக்கு வந்தாலும் சரி இந்த வேலையை செய்கிறாங்க. அது இப்போ நம்ம வந்து கூட்டணியில் இருக்கோம் இல்லைங்கிறத தாண்டி யாரெல்லாம் எப்போதெல்லாம் ஒன்றியத்தில் பதவிக்கு வரக்கூடாது, காங்கிரஸாக இருந்தாலும் சரி அல்லது பாஜக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே வந்து ஒரு பெரிய கட்சியாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கட்சியாக ஒரு கட்சி ஒற்றை கட்சியாக இருந்து கொஞ்சம் வேறு சில கட்சிகளோட ஆதரவோடு ஆட்சிக்கு வந்தாலும் கூட அவர்கள் வந்து முழுக்க வந்து மாநிலத்தினுடைய அதிகாரங்களை குறைப்பதற்கான வேலையில் என்னங்கிறத பார்க்குறாங்க. அதை திமுக போன்ற கட்சிகள் தடுத்து நிறுத்தி கொண்டே இருக்கின்றன. இவ்வளோ காலமாக தான் நடந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த மாநிலத்தினுடைய உரிமைகளை பறித்து முடிச்சதுக்கு பிறகு வந்து அடுத்ததாக அவர்களுடைய ஆதிக்கத்தை வந்து முழுமதையாக செலுத்துவது. இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் ஹிந்தியில் தான் பேசுவேன், நீ கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நிற்கிறாங்கன்னா, முதல்ல அவங்க புரிஞ்சுக்க வேண்டியது இந்தியாங்கிறது ஒரு உபகண்டம்,
அது ஒரு பல்வேறு நாடுகளுடைய கூட்டமைப்பு, பல்வேறு பண்பாடுகள் கலாச்சாரத்தினுடைய கூட்டமைப்பு, மக்கள் கொண்ட ஒரு இதோட கூட்டமைப்புங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படி அதிகாரிகள் வந்து வங்கி அறைக்கு வந்து பரீட்சை எழுதி இப்போ ஒரு படித்து வரக்கூடிய அதிகாரிகளுக்கே இந்த அளவுக்கு அறிவு இருக்குன்னா, அங்கே பாஜக வாக்களிக்கக்கூடிய மக்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து புரிதலும் அறிவு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். முதலமைச்சர் தலையிட்டு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. இதெல்லாம் பாஜக தனக்கான இதாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா சமூக வலைத்தளத்தினுடைய அழுத்தம் முதலமைச்சர் வந்து ரியாக்ட் பண்ணுற அளவுக்கு போகுது அங்கே. இப்போ இந்தி என்பது அவர்கள் வந்து கொல்லிக்கட்டை எடுத்து தலையில் சொல்லிக்கிற மாதிரி தான். சார் இந்த இந்தியால இந்தி இருக்குன்றதால அந்த இந்தி அந்த மாதிரி அப்படிலாம் கிடையாதுங்க. சிந்து நதிங்கிறது வந்து அதான் சிந்து நதிக்கு அந்த புறம் இருக்கக்கூடியவர்களுடைய மக்களை குறிப்பதற்காக அந்த சிந்துங்கிறத வந்தது. அது பெர்சிய மொழியிலும் அரபிய மொழியிலையும் வந்து அந்த சி கிடையாதுங்கிறனால ஈ வந்தது. இப்படி தான் வந்து இது வந்து இந்துன்னு நீங்கள் சொல்கிறதே வந்து அரபு மூலம்தான், பெர்சிய மூலம்தான். இதுதான் உண்மை, இதுதான் புத்தகங்கள் இருக்கிறது. சிந்து நதிக்கு அந்த புறம் இருப்பவர்கள் இருக்கக்கூடியவர்கள் சிந்துன்னு அவங்க வந்து அந்த அவருடைய சொல் வந்து கிடையாது. தமிழில் பல்வேறு நம்ம டகரத்தில் வந்துலாம் சொற்கள் ஆரம்பிக்காது இல்லையா, அது மாதிரி வந்து அவங்களுடைய அரபிய மொழியிலையும் பெர்சிய மொழியிலையும் வந்து சி கிடையாது. அப்போ வந்து அவங்க வந்து இந்தியா மாறுது. இந்த மாறுனதுனால தான் அவங்க வந்து இந்தியா வேணாங்க. இது உடனே ஹிந்தி பேசுகிற நம்ம இந்தியான்னா என்னங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சார் அதானியுடைய ஊழலை வந்து ஹிண்டன்பர்க் தன்னுடைய அறிக்கை மூலமாக வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. இந்த உலகத்துக்கே வந்து வெளிச்சம் போட்டு காட்டினாங்க அது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அளவுக்குலாமா வந்து இறங்கி ஊழல் பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் இருந்தது அந்த அறிக்கையை வந்து பார்க்கும் பொழுது. ஸோ அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை பற்றின வழக்குகள், அதை பற்றின பல கேள்விகள்லாம் வந்து எழுந்துகிட்டே தான் வந்துட்டுருக்கு. மொரிஷியஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த ஊழல் அப்படின்றது மொரிஷியஸ்லையுமே 2 நிறுவனங்கள் மேலே நடந்திருக்கு. அந்த நிறுவனங்கள் கிட்ட வந்து அதனுடைய டீட்டெயில்ஸை வந்து கேட்கும் பொழுது அவங்க இன்னுமே வரைக்கும் கொடுக்காம இருக்காங்க அப்படின்னும் பொழுது எந்த அளவுக்கு இவங்க வந்து டீப்பாக இறங்கி இந்த ஊழலில் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மோடி இடையிலுமே பார்த்தீங்கன்னா மொரிஷியஸ்க்கும் நம்மளுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பந்தம் வந்து மிகப்பெரியது அப்படின்லாம் சொன்னார். ஆனால் அங்கே இருக்கக்கூடியவங்க தான் இன்னும் வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்காம இருக்காங்க. இதை பற்றி பொதுவாக அந்த அதானியினுடைய ஹிண்டன்பர்க் அறிக்கையை வெளியே வந்தது வந்து மிகப்பெரிய ஒரு செய்தி. இதை பற்றியான விசாரணை வந்து இப்போ செஃபி பண்ணிகிட்டு இருக்காங்க. செஃபி வந்து இப்போ நீ சொல்லியிருக்காங்க இந்த 2 கம்பெனி மட்டும் தரமாட்டேங்கிறாங்கன்னு. அதானி ஒரு நபராக இருக்கிறார். ஆனால் அவருடைய சகோதரர் ஒருத்தர் வந்து இந்தியா விட்டு முன்னாடியே வெளியில் போயிட்டார். அவர் தான் இந்த ஷெல் கம்பெனிஸ் பூரா வெளியில் வச்சுருக்காரு. இது வந்து என்னன்னா ஒரு பேரில் இருக்கும் ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி வந்து பேங்க்கில் வந்து பணம் வச்சுருக்கோம். அந்த எந்த வர்த்தகமும் பண்ணாது, அது முதலீடுகள் மட்டும் பண்ணும். இப்போ ஒன்றும் இல்லை, அதானியினுடைய பங்குகள் வீழ்ந்துட்டுருக்குன்னு வச்சுங்களேன். திடீர்னு வந்து ஒரு 10,000 கோடி ரூபாய்க்கு வந்து உள்ளே வந்து பணம் வரும், ஒரு 50,000 கோடி ரூபாய்க்கு உள்ளே வந்து பணம் வரும். வந்து பல்வேறு கணக்குகள் பேரில் வந்து அதானியினுடைய பங்குகளை வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்போ உடனடியாக பங்கு மார்க்கெட்டில் வந்து அதானியுடைய பங்கு உயர ஆரம்பிக்கும். அப்போ வழக்கமான தனிநபர்களாக வந்து வர்த்தகம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதானி ஷேர்ஸ் கூடுது அப்படின்னு சொல்லி இவங்களுடைய ஒரிஜினல் பணத்தை ஒருத்தருக்கு உள்ளே போடுவாங்க. இப்போ இங்கேருந்து வெளியில் வந்துச்சு பார்த்தீங்களா, அது யாருடைய பணம்னா அதானியினுடைய பணம். தான் பணத்தை எடுத்து தானே உள்ளே போட்டு தன்னுடைய பங்கு வளர்ச்சி அடைகிற மாதிரி ஒரு போலியான ஒரு இதை காட்டிட்டு அதன் மூலமாக வந்து இது பண்ணும். இந்த ஊழல் தான் ஹிண்டன்பர்க் அம்பலப்படுத்தியது. அதானியினுடைய சகோதரர் வந்து பெயரை மாற்றிக்கொண்டு வேறொரு பெயரில் வந்து வெளியில் இருக்கார். இந்த அதானிங்கிற அவருடைய குடும்ப பெயர் இல்லாமல் அந்த குடும்ப பெயரை மாற்றிக்கொண்டு வேறொரு பேரில் அவர் வெளியில் இருக்கார். இருந்து கொண்டு தான் இந்த நிறுவனங்களை நடத்திட்டு இருக்காரு. அதனுடைய டீட்டெயில் தான் வந்து இப்போ வந்து செபி கேட்டிருக்கு. இப்போ கேட்கல, 2 ஆண்டுகளாக கேட்டிருக்கு. 2 ஆண்டுகளுக்கு இடையில வந்து மோடி போயிட்டு வந்தார். இப்போ மோடி போயிட்டு வந்து நமக்கும் மொரிஷியஸுக்கும் மிகப்பெரிய உறவுகள் இருக்குது. ஏன்னா மொரிஷியஸில் பிரதமரே இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவர் தான். பல்வேறு அமைச்சர்கள் அங்கே தான், பாதி பேர் வந்து அங்கே தான் இருக்காங்க, தமிழர்கள் இருக்காங்க. குறிப்பாக குஜராத்திகள் தான் வந்து மொரிஷியஸையே ஆட்சி பண்ணுவது. நீங்கள் போனீங்கன்னா மொரிஷியஸில் போனீங்கன்னா எல்லா வீடுகள்லையும் குஜராத்தி வீடுகளில் வந்து இவங்க சொல்லக்கூடிய அந்த ஆர்எஸ்எஸ் கொடி இருக்கு இல்லையா, காவி கொடி எல்லார் வீடுகள்லையும் பறக்கும். அதாவது இந்த வீட்டு வாசல்லையே இது வந்து குஜராத்தி வீடு அப்படின்னு நம்ம தெரிஞ்ச அடையாளம் எப்படி காண முடியும்னா அந்த வீட்டு வாசலில் காவி கொடி பறக்கும். தமிழர்கள் வீட்டில் வந்து மஞ்சள் கொடி பறக்கும். அவர்கள் தங்கள் தனித்தன்மையை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் முருகனை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காகவும் இப்படி தமிழர்கள் தங்களை இது பண்ணிக்கிட்டாங்க. குஜராத்திகள் போய் அதற்கு பிறகு தமிழர்களுக்கு பிறகு போன குஜராத்திகள், வர்த்தகம் செய்யப்படும் குஜராத்திகள் அங்கே போய் வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்றக்கூடிய அளவு வந்து வளர்ந்துட்டாங்க. அவங்க வந்து அங்கே தான் செல் கம்பெனியில் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இவரும் குஜராத்தி, எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். மோடியும் குஜராத்தி. மோடி போயிட்டு வந்தார்.
அப்போ ஏதாவது நடவடிக்கை எடுத்துக்கலாமா இல்லையா? அந்த பிரதமர்கிட்ட கோரிக்கை வச்சுருக்கலாமா இல்லையா? எதுவுமே பண்ணல. இப்போ வந்து செபி கேட்குறாங்க, நாங்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம், 2 வருஷமாக ஒரு நிறுவனம் வந்து தன்னுடைய டீட்டெயில் தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுடைய உரிமையை ரத்து செய்யப்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி பத்திரிகையில் வந்து இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் இது என்ன நிலைமையாகுன்னு தெரியாது. நாளே அதுக்கப்புறம் மறைஞ்சு போயிடும், அவ்வளோதான், மறந்துடுவோம். வேற ஒரு செய்தி வந்து மறந்துடுவோம். ஆனால் அந்த ஹிண்டன்பர்க் அறிக்கை அம்பலப்படுத்திய விஷயம்ங்கிறது அவ்வளோ பெரிய விஷயத்தை அம்பலப்படுத்தி இருக்குது. எப்படி அதானி உலக பணக்கார பட்டியலில் முதல் வரிசைக்கு போனார்னு சொன்னால் இப்படி தான் வந்து ஊதி பெருக்கப்பட்ட ஒரு பிம்பம்ங்கிறத வந்து மீண்டும் மீண்டும் வந்து நிரூபிச்சிருக்காங்க. இந்த செய்தியும் நிரூபிச்சிருக்கு. சார், லாஸ்ட் 4 இயர்ஸாக பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு முதலீடுகள் வந்துட்டு இருக்கு அப்படின்றது வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடு முதலீடுகளை வந்து ஈர்த்து வரக்கூடிய விஷயங்களையும் பார்க்குறோம். தானாகவே வந்து முன் வந்து முதலீடுகள் இங்கே வரதையும் நம்ம பார்த்துட்டு தான் வரோம். ஸோ முன்னாடியே வந்து இந்த ஐஃபோன் தயாரிப்பதற்கான அந்த ஸ்பேர் பார்ட்ஸுக்காக முதலீடுகள் வந்து இங்கே வந்ததையும் நம்ம பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா முழுமையாக அந்த ஐஃபோனே வந்து தயாரித்து நம்ம கொடுக்கக்கூடிய வகையில் வந்து முதலீடுகள் இங்கே வந்திருக்கு அப்படின்ற ஒரு செய்தி வெளிவந்திருக்கேன் சார். இல்லை, குறிப்பாக எந்த நேரத்தில் ட்ரம்ப் சொன்னாரோ இந்தியாவில் முதலீடு பண்ணாத இந்த விவேக் கேப்பாரில் இங்கே போனால் சோழா வருமா வராது, நான் அங்கிட்டே போகிறேங்கிற மாதிரி ட்ரம்ப் வந்து நான் டிம் குக்கை கூப்பிட்டு சொன்னேன், நான் இந்தியாவில் முதலீடு பண்ணாத அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், அறிவுரை சொல்லியிருக்கேன்னு சொல்லி ட்ரம்ப் ஒரு வார்த்தை சொன்னார்னு சொல்லி இப்போ சர்ச்சையானது. ஆனால் அந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தில் வந்து 13,000 கோடி ரூபாய் பக்கத்தில் வந்து ஒரு புதிய முதலீடுகள் வருது அப்படின்னா அந்த இதில் வந்து விரிவுபடுத்துகிறாங்க, தொழிற்சாலையை விரிவுபடுத்துகிறாங்க. சீனாவை நம்பி இருக்கக்கூடிய அந்த ஆர்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு பக்கம் திருப்புறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. அது வந்து இன்றைக்கி நாளிதழில் வந்திருக்கு. ஒரு அரசு இன்னும் தமிழ்நாடு அரசு இன்னும் வெளிப்படையாக இன்னும் அதை பற்றியான முழுமையான டீட்டெயில்ஸை தரலை. தொழில்துறை அமைச்சர் கொஞ்சம் பொறுங்கப்பா, மிஷின் நிற்கட்டும் அப்படின்ட்டு இருக்காரு. ஆனால் வந்து இந்த செய்தி வந்து உண்மைங்கிற அளவுக்கு வெளியில் வந்துருச்சு. 12,800 கோடி, கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு 6 கோடி மொபைல்களை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய அளவில் திறன் உள்ளதாக தமிழ்நாட்டில் வந்து முதலீடு செய்ய இருக்கிறாங்க, விரிவாக்கம் செய்ய இருக்கிறாங்கங்கிறது. இது நம்மளுடைய செமிகண்டக்டர் ஃபேக்ட்ரியை பற்றி பேசணும். ஒரு செமிகண்டக்டர் ஆலை வரும்போது அதை தடுப்பதற்கு அண்ணாமலையை போன்ற புல்லுரிகளை வைத்து போராட்டம் நடத்தி அதை வந்து குஜராத்துக்கும் அஸ்ஸாமுக்கும் விரட்டி விட்டுட்டு அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் செமிகண்டக்டர் ஆலையே இல்லையே அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி துக்ளக்கில் ஒரு கார்ட்டூன் போட்டிருக்கான். அதாவது ஒரே பள்ளியில் வந்து ஏகப்பட்ட மாணவர்கள் வந்து 100க்கு 100 வாங்கிட்டாங்க அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து 20 கிலோ வராதுங்கிற மாதிரி நக்கல் அடிச்சு போட்டிருக்கான். இதெல்லாம் இதில் துக்ளக்கில் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை கிண்டல் பண்ணியும் அந்த ஒரே பள்ளியில் அன்றைக்கே அந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெளிவாக பதில் சொன்னார். ஏன்னா அவன் வந்து இன்றைக்கி நேரத்தை வாங்குறான், தொடர்ந்து அந்த பள்ளியில் வந்து அதனுடைய இதெல்லாம் பாருங்கன்னு சொல்லியிருந்தார். இதில் இன்னொரு ஒரு செய்தியை வந்து நம்மளுடைய சமூக வலைத்தளத்தில் மக்கள் சொல்லியிருந்தாங்க. வெள்ளைக்காரன் வந்து இங்கே வந்து தேர்வு முறையை கொண்டு வரும் பொழுது 1843 அந்த சமயத்தில் வந்து தேர்வு முறையை கொண்டு வரும் பொழுது பாஸ் ஆகணும்னா 45 மார்க்குன்னு வைக்கிறான். அப்போ வந்து பார்ப்பனர்கள் மட்டும்தான் படிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம ஆட்கள்லாம் யாரும் படிக்கவே விடலை, படிக்கவும் முடியல, படிக்கவும் இல்லை. படித்தவர்கள்னு பார்த்தீங்கன்னா பார்ப்பனர்கள் மட்டும்தான் படித்தவர்களாக இருக்காங்க அவங்க. ஏன்னா நீங்கள் வந்து சாதி ரீதியாக, வர்ணாசிரம ரீதியாக, சனாதன ரீதியாக, எல்லா ரீதியாகவும் வந்து சூத்திரன் படிக்கக்கூடாது, அவன் ஸ்கூலுக்கு வரக்கூடாது. அப்படிங்கும்போது அவன் படிக்க மாட்டான். அப்போ இப்போ சூத்திரனுக்கே அந்த நிலைமைனா பஞ்சமனுக்கும் பழங்குடிக்கும் கேட்கவே வேணாம். அப்போ அதற்கு மேலுள்ள சாதிக்காரனும் வந்து பெரிய அளவில் படிக்க மாட்டான். அப்போ யார் படித்துட்டு இருந்தாங்கன்னா பார்ப்பனர்கள் தான் படித்துக்கிட்டு இருந்தாங்க. படித்து கொண்டிருந்த பார்ப்பனர்கள் வெள்ளைக்காரர்களிடம் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. எங்களால் எங்கள் அறிவுக்கு வந்து 45 மார்க் வாங்கி உங்கள் அளவுக்கு உங்கள் வெள்ளைக்காரர்கள் போல் எங்களால் வந்து பாஸ் ஆக முடியல, எங்கள் அறிவுக்கு 33 மார்க்காக வைங்க. 33 மார்க் வாங்கினா தான், அதாவது 100க்கு 33 கூட்டினா 99 மார்க்கு. அப்போ 3ல் 1 பங்கு வாங்கினா வந்து நாங்கள் பாஸ் ஆகிற அளவுக்கு ஒன்று வைங்கன்னு சொல்லி பார்ப்பனர்கள் கோரிக்கையை வைத்து தமிழ் பிராமின்ஸ், குறிப்பாக தமிழ் பிராமின்ஸுடைய கோரிக்கையை ஏற்று தான் வந்து அந்த 33 மார்க்குங்கிறத வைக்கிறாங்க. இன்றைக்கி பாஸ் மார்க் 35 இருக்கு இல்லையா, இதனுடைய தோற்றுவாய் வந்து இவங்க தான். இவங்க வந்து இன்றைக்கி வந்து துக்ளக்கில் கார்ட்டூன் போட்டு நம்ம தமிழ் பிள்ளைகள், அதுவும் பிசி எம்பிசி பிள்ளைய வாங்கின வந்து 100க்கு 100 பிள்ளைய மார்க் வாங்கியிருக்கு, எஸ்சி எஸ்டி பிள்ளைய மார்க் வாங்கியிருக்கு, அதை கிண்டல் பண்ணி இப்போ தமிழ்நாட்டில் தமிழில் அச்சடிச்சு விற்கிறேன். தமிழனுக்கு தோல் வந்து எரும மாட்டு தோல்னு ஒருத்தருக்கு கிண்டலாக பெரியாதாசன் சொல்லுவார். ஏன்னா இப்படிலாம் வந்து தமிழ்நாட்டில் தமிழனை திட்டியே வந்து ஒருத்தர் பத்திரிக்கை போட்டு தினமலரும் துக்ளக்கு நடத்திக்கிட்டு இருக்கான். தமிழை அதையும் காசு கொடுத்து வாங்கி இப்போ படிக்கிறானாடான்னு சொல்லி. நம்ம பிள்ளைய 100க்கு 100 வாங்குச்சுன்னா அவனுக்கு எவ்வளோ கடுப்பு வருது பாருங்க. நம்ம பிள்ளைய வந்து படிக்குதுன்னா எவ்வளோ கோபம் வருது பாருங்க. ஆனால் நீ வந்து உனக்கு தேவை வரும்போது வெள்ளைக்காரன் காலை பிடிச்சி 33 மார்க் போடுங்க முதலாளி அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு வந்தது நீ. உன்னை பற்றி பேசணும்னா இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குங்கிற மாதிரி தான் இருக்குது.
அது மாதிரி கல்வியில் வந்து இந்த மாதிரி நம்ம முன்னேறினாலும் சரி, தொழில் ரீதியாக நம்மளுடைய முன்னேற்றங்கள், தமிழ்நாட்டில் தொழில் முதலீடு வந்தாலும் சரி, எது வந்தாலும் இவர்களுக்கு வந்து எரியும். இங்கே வந்து செமிகண்டக்டர் ஃபேக்ட்ரி வரலையா, மகிழ்ச்சி. 100க்கு 100 பிள்ளைய வாங்குச்சுன்னா ஐயோ இப்படிலாம் வாங்குது, இதெல்லாம் வந்து அரசியல் விசாரிக்க மாட்டாங்களா, ஒரே ஸ்கூலில் இப்படி வாங்குறாங்களே அப்படிங்கிறது. இந்த மாதிரியான ஒரு தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு தமிழர்கள் மத்தியில் வாழ்ந்துக்கிட்டு தமிழர்கள் மேலே வைத்து அரசியல் படுறது, இப்படி ஒரு கும்பல் இருக்குது. சார், பாஜக ஆளாத மாநிலங்களில் துணைவேந்தர்களுடைய ஆளுமைகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுக்கு வந்து முற்றுப்புள்ளி தமிழ்நாடு ஒவ்வொரு ஸ்டெப்லையுமே வந்து வச்சுட்டே தான் இருக்காங்க. அடுத்தபடியாக வந்து கேரளா இதில் வந்து களம் இறங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க வந்து எல்லாத்துக்குமே முன்னுதாரணமாக வந்து தமிழ்நாடு எடுத்துக்கிறாங்க அப்படின்றதும் ஒரு சந்தோஷமான விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர்களை நியமிச்சிருக்காருன்னும் பொழுது அவரே சுயேட்சையாக தனக்கு விருப்பமுள்ள ஆட்களை வந்து அந்த பதவியில் உட்கார வச்சிருக்கிறது வந்து நிச்சயமாக ஏற்றுக்க முடியாது அப்படின்ட்டு அந்த மாநில அரசு வந்து முன் வச்சிருக்காங்க. நமக்கு எப்படி சாதகமான ரிசல்ட் இங்கே கிடைக்குதோ அவங்களுக்கும் அந்த மாதிரி கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாமா? இல்லை, எல்லா ஆளுநர்களுக்குமே வந்து நம்ம வந்து மணி கட்டியாச்சு கிட்டத்தட்ட. மணியை கட்டியவருடைய பெயர் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஒட்டுமொத்தமாக ஆளுநர்களுக்கு மட்டும் கிடையாது, ஜனாதிபதிக்கும் சேர்த்து ஒரு டைம் லிமிட் வாங்கி கொடுத்துட்டாரு. இன்றைக்கு அதை வந்து ஜனாதிபதியை வைத்துக்கொண்டு பாஜக சில நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க, அதை பற்றிலாம் நான் இதை விரிவாக பேசணும். ஆனால் இனிமேல் ஆளுநர்கள் வந்து இது போன்ற விஷயங்களில் வந்து ரொம்ப இதாக நடந்துக்கணும் அப்படிங்கிறதும், நீதிமன்றங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநருக்கு அதிகாரமாக, சட்டமன்றங்களுக்கு அதிகாரமாக, சட்டமன்றத்தால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர்கள் கொண்ட ஒரு அவைக்கு அதிகாரமாங்கிறத போது அந்த சட்டசபைக்கு தான் வந்து அதிகாரங்கிறத நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்ள தொடங்கிருச்சு. அப்போ வந்து ஆளுநர்களுடைய பவர் அப்படிங்கிறது வந்து அவங்க வெறும் ஒரு முத்திரை தான் அப்படிங்கிறதையும் நீதிமன்றம் சொல்லிடுச்சு. குறிப்பாக இது கேரளாவில் பார்த்திங்கன்னா ஒரு துணைவேந்தரை வந்து நியமிப்பதற்கான பரிந்துரையை கொடுத்துருக்காங்க. ஒரு 3 பேர் கொண்ட லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு தேடுதல் குழு போட்டு, தேடுதல் குழுவில் வந்து அவங்க வந்து ஒருத்தர் எவ்வளோ நாளாக ஒரு குறிப்பிட்ட துறையில் வேலை செஞ்சுருக்காரு, கல்வி சார்ந்த துறையில் வேலை செஞ்சுருக்காரு, கல்வியல் இதில் வந்து அவர் ஒரு அறிஞராக இருக்கார். அப்போ வந்து அவர் ஒரு பல்கலைக்கழகத்தை நிர்வகிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவராக இருப்பார்னு சொல்லிட்டு ஒரு 3 நபர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புனா, அவர்களுக்கு பிடித்த நபர்களை வந்து இவர்கள் நியமித்துக் கொள்வது என்பது தமிழ்நாட்டில் அப்படி நடந்தது. தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாட்டில் எவ்வளவோ சிறந்த பேராசிரியர்கள் இருக்காங்க, தகுதி வாய்ந்த பேராசிரியர்கள்லாம் இருக்கும்போது நீங்கள் கர்நாடகாவிலேருந்து ஒருத்தர் சூரப்பா கொண்டு இங்கே போட்டிங்க. அதே மாதிரி வந்து அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் கொண்டு அதே ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்து கொண்டு போட்டாங்க. இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். ஒரு திராவிட இயக்கத்தினுடைய ஒரு வாரிசாக இருக்கக்கூடிய நம்மளுடைய முதலமைச்சர் வேடிக்கை பார்க்க மாட்டார். அது பிறகு என்ன வழியோ அதை பார்த்து விட்டார். அதை வந்து இப்போ கேரளா பின்பற்றி வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. கண்டிப்பாக நீதிமன்றம் அங்கே கொட்டு உழுகும், அதை வாங்கிட்டு தான் வருவாங்க. ஸோ இப்போ கேரளாவாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், நமக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் அந்த பிரச்சனை யார் மூலமாக வருதுன்னா ஒன்றிய அரசாலும் வருது, அந்த ஆளுநரால் வருதுன்னும் போது எவ்ரி டைம் நம்ம கோர்ட்டுக்கு போய் சட்ட போராட்டம் நடத்தி தான் வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுற மாதிரியான சூழ்நிலையை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அதில் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த கல்விக்கான நிதி 2291 கோடியை வந்து கொடுக்காம நிலுவையில் வச்சுருக்காங்க. புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கிட்டால் தான் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. புதிய கல்விக் கொள்கையை வந்து ஏற்றுக்க முடியாது, அது 10,000 கோடியாக இருந்தாலும் வேணான்ட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இதை அணுகி ஏன் வந்து கோர்ட்டுக்கு போறோம் அப்படின்னா நம்முடைய உரிமை அது, நமக்கு வர வேண்டிய பணம் அது, நமக்கு வர வேண்டிய நிதி அப்படின்றதால இந்த ஒரு ஸ்டெப் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த கேஸை வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படின்னும் பொழுது இதனுடைய ரிசல்ட் நமக்கு சாதகமாக கிடைக்குமா? கண்டிப்பாக சாதகமாக தான் கிடைக்கும். ஏன்னா புதிய கல்விக் கொள்கையை மாநிலங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள அதுக்கு கொண்டு தான் தீர வேண்டும் சொல்லி தர்மேந்திர பிரதான் சொன்னார். அதற்கு எதிராக நாம் நீதிமன்றத்துக்கு போனோம். நீதிமன்றத்தில் வந்து புதிய கல்விக் கொள்கையெல்லாம் வந்து எந்த மாநிலத்தின் மீதும் நிர்பந்திக்க முடியாது. ஏன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. அதாவது 2 பேருக்குமே உரிமை உள்ள ஒரு பட்டியலில் வந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து மாநிலங்களை வந்து நீங்கள் இந்த உங்களுடைய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள சொல்லி நீங்கள் நிர்பந்திக்க முடியாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்துருச்சு. அந்த தீர்ப்பு வந்த காரணத்தை இது அடிப்படையிலே வந்து இவர்கள் இங்கே தர வேண்டிய பணத்தை மரியாதையாக கொடுத்தாங்கணும். ஆனால் அதுக்கும் வந்து உச்சநீதிமன்றத்தில் 2 செருப்படி வாங்கினா தான் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு கனவுல தான் அவங்க இருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த தமிழ்நாடு அரசு, ஆனால் நீதிமன்றமும் யோசிக்க முடியல. இவ்வளவு மாநிலங்கள் இருக்கும்போது ஏன் வந்து பாஜக ஆளாத மாநிலங்கள் மட்டும் ஒவ்வொன்றுக்கும் நம்மளை தேடி வராங்க? அப்போ அங்கே இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுடைய
அடிப்படை உரிமைகளை பாதிக்கக்கூடிய வகையில் இந்த அரசு செயல்படுதுங்கிறத உச்சநீதிமன்றம் உண்மையாலுமே அந்த ஹீட்டை உணர தான் செய்யும். குறிப்பாக இந்த வழக்கில் பாருங்களேன், அவங்க கொடுக்கும்போது தீர்ப்பு கொடுக்கும்போது அவர்கள் பேசிய அந்த திமிருக்கு ஒரு சரியான வழக்கு. குறிப்பாக உள்துறை அமைச்சர் சொன்னார் பாருங்க, நாங்கள் ஆட்சியை பிடிப்போம், மும்மொழி கொள்கையை கொண்டு வருவோம்னு சொன்னார்ல, அந்த ஒரு பேச்சுக்காகவே தமிழ்நாட்டில் பாஜக இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த 4 சட்டமன்ற தொகுதியும் கூட மீண்டும் வரக்கூடாது. எடப்பாடி பழனிசாமியினுடைய கூட்டணியால் தான் 4 பேர் வந்தாங்க, அது கூட தமிழ்நாடு வரக்கூடாது. அவ்வளவு திமிர் பேச்சு. மும்மொழி கொள்கையை கொண்டு வருவேன்னு சொன்னார் இல்லையா, அந்த சொன்னதுக்கு இருமொழி கொள்கைன்னு சொல்லி சட்டத்தில் விலக்களிக்கப்பட்ட ஒரு மாநிலத்தில் நான் கொண்டு வருவேன்னு சொல்கிறதே மிகப்பெரிய திமிர். அந்த அமித்ஷாவினுடைய திமிர் இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் ஒடுக்குவார்கள். அதே மாதிரி தான் நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த நீதிமன்ற நடவடிக்கையும் சரியான வகையில் ஒரு சவுக்கடியை கொடுப்பாங்க. மாநில அரசுக்கான என்னென்ன உரிமைகள் இருக்குது, ஏன்னா தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் அதிக வரி செலுத்தக்கூடிய மாநிலம், அதனுடைய அடிப்படை உரிமையை பாதிக்க அளவில் பேசிட்டு நீங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் நான் பணம் தருவேன், இந்த 2500 கோடி கிடையாது, 2900 கோடி கிடையாது, இது தவிர அடுத்து வரக்கூடிய பணமும் நான் தரமாட்டேன்னு சொல்லி பேசின வாய் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வாய்க்கு என்ன ஒரு தீர்ப்பு வரப்போது மட்டும் பாருங்கள். சார், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஆனால் எடப்பாடி இதை ஒரு கேள்வியாக எழுப்பியிருக்காரு. நீங்கள் ஏன் இப்போ நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போய் கலந்துக்க போகிறீங்க அப்படின்றத ஒரு கேள்வியாக எழுப்பியிருக்காரு. அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுடைய அந்த நிதி உரிமையை பற்றி பேசுவதற்கு ரெப்ரசன்டேட்டிவாக நம்மளுடைய சிஎம் அங்கே போராடும் பொழுது மற்ற கட்சிகள் எல்லாருமே இதை பாராட்டுறாங்க. ஆனால் இவர் மட்டும், எடப்பாடி மட்டும் ஏன் அதை ஒரு கேள்வியாக எழுப்புறாரு? எடப்பாடிக்கு முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. உண்மையாலுமே எடப்பாடிக்கு மாணவரசம் இருந்தால் அந்த அறிக்கையை படிக்கணும், அரசியல் ஓய்வு பெற்றுவார், அந்த அளவுக்கு ரிப்ளை கொடுத்துருக்கார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் எந்த சூழ்நிலையிலும் யாருடைய பதவிக்காக யாருடைய காலையிலும் அவர் விழுந்து பதவிக்கு வரல, மக்களை சந்தித்தார். அதே மாதிரி அவர் நினைத்திருந்தால் 2019ஆம் ஆண்டு 2017ஆம் ஆண்டு இவங்க எடப்பாடி பழனிசாமி கூவத்தூரில் ஒரு இது பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அன்றைக்கே அதிமுகவை உடைத்தெடுத்து திமுக கையில் அன்றைக்கி 89 எம்எல்ஏ இருக்காங்க, மேற்கொண்டு ஒரு 20-30 பேர் தேவை. அழகாக அன்றைக்கி அதிமுகவை உடைத்தெடுத்து ஆட்சி அன்னைக்கே வந்திருப்பார். 2017 அவர் முதலமைச்சர் ஆகிப்பார். 21 வரைக்கும் அவர் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்க போய் தான் நான் குறுக்கு வழியில் நான் முதலமைச்சராக மாட்டேன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சியினுடைய உறுப்பினர்களை கொண்டு தான் நான் வருவேன்னு சொல்லிட்டு தான் அவர் காத்திருந்து ஜனநாயக படுகொலைகளை செய்யாமல், குதிரை பேரத்தில் ஈடுபடாமல் அவர் நேரடியாக அவர் மக்கள்கிட்ட போய் வாக்குகளை கேட்டு அதன் மூலமாக உறுப்பினர்களை வெற்றி பெற செய்து அந்த உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சராக மாறி அவர் ஆட்சி செய்கிறார். 4 ஆண்டு காலம் இந்த ஆட்சியில் ஆன்டி இன்கம்பன்சிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. மகாராஷ்டிரன் ஆட்சிக்கு வந்தால் மழை பொழியுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்க முடியும். நீங்கள் ஒவ்வொரு மாதம் மும்மாரி மழை பொழிகிறதுன்னு கேட்பாங்க மன்னர் அந்த காலத்தில் நாடகத்திலலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாதம் 3 மழை எந்த மாதம் பெய்யலான்னு சொல்லுங்கள். வெதர் ரிப்போர்ட்டு கைப்புட்டு கண்ணாடி தேவையில்லை, வெதர் ரிப்போர்ட் எடுத்து பாருங்கள். அப்படி ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆட்சியில் இவருக்கு ஏன் என்ன பிரச்சனை, நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஏன் போகக்கூடாது? தமிழ்நாட்டுக்கு நிதி ஆயோக் தமிழ்நாடு புறக்கணித்தது உண்டு, விமர்சனம் பண்ணது உண்டு, தமிழ்நாடுக்கு வெறும் அது நிதி அமைச்சர்களை அனுப்பி வைத்த காலகட்டமும் உண்டு. முதலமைச்சர் போகிறாருன்னா முதலமைச்சர் அவருடைய உரிமையை கேட்க போகிறார். இவர் என்ன வெள்ளைக்கூடை பிடிக்க போகிறீங்கன்னா, வெள்ளைக்கூடை பிடிக்கிறது, டேபிளுக்கு அடியில் போகிறது, ஏன்னா இது மாதிரிலாம் இந்த வேலையெல்லாம் இப்போ கார் திருட்டு வேலை பார்க்குற மாதிரி பண்ணுற வேலைகள் இதெல்லாம் நம்மளுடைய முதலமைச்சருக்கு தெரியாது. ஏன்னா இது இந்த விஷயம் எல்லாமே செய்யக்கூடிய ஆள் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி. ஒரே ஒரு மிரட்டல், அது வரைக்கும் பேசிகிட்டு இருந்தார், உங்களால் தான் நாங்கள் தோத்தோன்னு பேசிகிட்டு இருந்தார். ஒரே மிரட்டலில் டெல்லிக்கு போனார், டெல்லிக்கு போயிட்டு வந்தார். ஒரே மிரட்டல் தான் அமித்ஷா பார்க்க போனார், கூட்டணி அறிவிச்சார். தொண்டர்கள் விருப்பத்தை மீறி, 2 பக்க தொண்டர்கள் விருப்பத்தை மீறி கூட்டணி அமைச்சுக்கிட்டாங்க. இப்படியேப்பட்ட ஒரு பயந்தாங்குடி பழனிசாமியாக இருந்துக்கிட்டு அவர் முதலமைச்சரை பார்த்தெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. முதலமைச்சர் நம்மளுடைய உரிமையை கேட்க போகிறார், தைரியமாக கண்ணுக்கு கண்ணாக பார்த்து நெஞ்சுக்கு நெஞ்சாக பார்த்து கேட்க போகிறாரு. தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ நிதி கொடுங்க, நாங்கள் இவ்வளோ நிதி கட்டுறோன்னு சொல்லி கேட்க போகிறார். இதை செய்வதற்கு பழனிசாமி என்னைக்கும் யோக்கியது இல்லை. பழனிசாமி போய் நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு ஃபோட்டோ எடுத்து பாருங்கள். பழனிசாமி மோடிகிட்ட போய் உட்காந்துருக்கக்கூடிய அந்த பாடி லாங்குவேஜும் மோடி முன்பாக நம்மளுடைய முதலமைச்சர் உட்காந்துருக்கக்கூடிய அந்த பாடி லாங்குவேஜுமே சொல்லணும் எது எப்படிங்கிறது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு பழனிசாமி பேசவே கூடாது இதெல்லாம்.
சார் இப்போ என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அந்த கூட்டணியில் யாரெல்லாம் போய் ஒன்று சேரணும் அப்படின்றத வந்து டிசைட் பண்ணக்கூடியது பாஜகவா எடப்பாடியா அப்படின்னு பார்த்தோம்னா எடப்பாடி தான் அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளிவருது. அப்படின்னு வரும்போது பாமகவையும் தேமுதிகவையும் இவர் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு, இன்னொன்று எப்படி சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனையும் இவர் சேர்க்கவே போறதில்ல அந்த கூட்டணியிலன்றதையும், பாமகவையும் தேமுதிகவையும் இவர் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு அப்படின்றதையும் வந்து செய்திகளாக பரவிட்டு இருக்கு. இல்லை நியாயமாக வந்து மாப்பிள்ளை அவர் தான் சட்டம் என்னதுங்கிற மாதிரி வந்து நயனா நாகேந்திரன் பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா நயனா நாகேந்திரன் சொல்கிறாரு தினகரன் எங்கள் கூட்டணியில் தான் இருக்காரு, சசிகலா எங்கள் கூட்டணியில் தான் இருக்காங்க, ஓபிஎஸ் எங்கள் கூட்டணியில் தான் இருக்காங்க அப்படின்னு ஓபிஎஸ்ஸே வந்து அப்படியா அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு தான் வந்து நயனா நாகேந்திரன் வந்து இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அதை பற்றிலாம் பேச மாட்டேங்கிறாரு. அவங்கள வந்து விளக்குனது தான் அவங்களுக்கு எதுவும் சம்மந்தம் கிடையாதுங்கிறதுல வந்து எடப்பாடி பழனிசாமி கரெக்டாக இதாக இருக்கார். ஸோ அப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையா அல்லது நயனா நாகேந்திரன் தமிழ்நாட்டுக்கு கூட்டணி தலைமையாங்கிறதுக்கு இதுக்கு வந்து முதல்ல அவங்க ஒரு முடிவுக்கு வரணும். அந்த முடிவுக்கு வந்தால் தான் வந்து அடுத்து இது பண்ண முடியும். அரசியல் அனாதைகள்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த அனாதைகள் பட்டியலில் ஓபிஎஸ் இருக்கார், டிடிவி இருக்கார், சசிகலா இருக்காங்க. இந்த 3 பேருக்குமான வாழ்க்கையை வந்து யார் கொடுக்க போகிறா அப்படிங்கிறதா வந்து $1 மில்லியன் கொஸ்டின். ஃபைன் சார், திரும்ப நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் நாளை இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.